டு ரிசீவ் திஸ். நான் நடுவில் ஒரு வேலை செய்யும்போது வெளியிலேயே வர மாட்டேன், அவ்வளோ பேச மாட்டேன். இப்போ அந்த செய்ய ஆரம்பிச்ச வேலை ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இதே தாட். அந்த வேலைன்னு அவங்களோட சவுண்ட பாத்தீங்களா? ஏன்னா கருப்புக்காக நாங்க எல்லாருமே வெயிட்டிங். எஸ். இல்லை தெரியும் எனக்கு. நாங்கள் ஏற்கனவே வந்து தீபாவளிக்கு படத்தை கொண்டு வரதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருக்கு, எடிட் பண்ணி நான் படம் பார்த்துட்டேன். ஸோ இப்போலாம் வந்து நிறைய பில்டப் கொடுத்தா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஐ டோன்ட் ஸ்பீக் மச். படம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்து எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ். அவங்க வந்து இந்த ப்ளூ சட்டை மாறனோட கொஞ்சம் பயங்கரமா வந்து படத்தை பார்ப்பாங்க. ஸோ அவங்களே படம் பார்த்துட்டு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் த ஃபில்ம் ஹஸ் கம் அவுட் வெல். இவ்வளோ நாள் பேஷண்ட்டாக இந்த கருப்பு படத்துக்காக அப்டேட்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் அந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற வார்த்தைகள் சொன்னாங்க. ஸோ டீசர் எப்படி இருந்ததோ படமும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ப்ராமிஸ் யூ தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். இந்த கேள்விக்காக தான் முன்னாடி 3 கேள்வியை போட்டோம். இதான் மெயின் கேள்வி. இது நான் கேக்குறீங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு சார். நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு சார். அது என்னன்றது மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். படம் வரப்போகுது. நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது நான் தான். மற்றவை வெள்ளித்திரையில் பாருங்க. அவ்வளவுதான். ஆமா, இது நான் தான். இது இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது நான் தான். ஸோ அதனால மீதிலாம் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கட்டும். அதான் இப்போலாம் நிறைய சொல்லி ஒரு படத்தை பத்தி சொல்லி அது வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, இதுக்காக நீ அந்த பாத்திரத்தை வச்சு அவ்வளோ உருட்டுன்னு ஆயிடுது. ஸோ நான் பாத்திரத்தெல்லாம் சமைச்சு வீட்டில் கவுத்து வச்சுட்டேன். படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ சீக்கிரமே நல்ல நாளில் ஒரு பெரிய நாளில் ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.